காலத்துல நண்பர்கள், ஆனா இப்போ உலகமே பயப்படும் அளவுக்கு எதிரிகள். 1948 இஸ்ரேல் நாடு உருவானப்போ ஈரானும் இஸ்ரேலும் நண்பர்கள் தான். ஆனா 1979 ஈரான்ல நடந்த இஸ்லாமிய மத புரட்சி அந்த நட்பு அப்படியே தலைகீழ மாத்திடுச்சுன்னு சொல்லலாம். புதுசா ஆட்சி எடுத்த ஈரான் அரசு இஸ்ரேலிங்கள் எதிரி அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஆனா நேரடியா போர் மேற்கொள்ளாம ஹமாஸ் மாதிரி குழுக்களை ஆதரிச்சு இஸ்ரேலுக்கு எதிராக போராடவும் ஆரம்பிக்கிறாங்க. 2001 தாங்க இன்னும் மிகப்பெரிய பிரச்சனையும் வருது. ஈரான்ல எடுத்த நியூக்ளியர் ப்ரோக்ராம். ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கலாம்னு சொன்னப்போ இஸ்ரேல் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. 2024 முதல் முறையா ஈரான் அரசு 200க்கும் மேற்பட்ட மிசைல்களை இஸ்ரேல் மீது ஏவுது. அதுக்கு பழி தீர்க்க இஸ்ரேல் ஈரானோட ராணுவம் மற்றும் அணு நிலையங்களை விமானத்தால தாக்குதலும் செய்யறாங்க. இன்னும் மோசமாகி 2025 தொடர்ந்து 12 நாட்களா 2 நாடுமே நேரடியா போர் செஞ்சாங்க. 1979 ஆரம்பிச்சது 2026 இப்ப வரை இந்த கான்ஃபிளிக்ட் மத்திய கிழக்கையே முழு பதற்றத்துல வச்சிருக்கனே சொல்லலாம். இந்த 2 நாட்டுக்கும் இடையான பிரச்சனைனால மட்டும்தான் 2026 மூன்றாம் உலக போரா மாறக்கூட சாத்தியக்கூறு நிறையவே இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல நண்பர்களா இருந்தவங்க 2 நாடுமா, ஆனா இன்னைக்கு உலக அரசியலே மிகப்பெரும் ஆபத்தான எதிரிகளா திகழ்ந்துட்டு வராங்க.